சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியா சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, முதல் பகுதியிலே 2 சத்தியத்தை அனுசரித்து சுத்தத்தை ஆசீர்வாதமாக பெற்று, 2வது பகுதியாக இருந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்து அதன் 3 சத்தியத்தையும் ஆவியானவர் மூலமாக அனுசரித்து சுத்தத்தை நாம் பரிசுத்தமாக நன்மையாக சுதந்திரித்திருக்கிறோம். இப்போதும் 3வது பகுதியாக இருக்கின்ற மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் பிரவேசித்து அதன் 2 விதமான சத்தியத்தையும் நாம் அனுசரிக்க போகிறோம். உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம், சத்திய தேவ செய்தி, சத்திய ஜெபம். இந்த 2 விதமான சத்தியத்தையும் நாம் அனுசரித்தோமானால் நமக்கு பரிசுத்தத்தின் மேல் மகா பரிசுத்தம் உண்டாகும். இந்த மகா பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கிறது. இந்த 2 சத்தியத்தையும் நாம் மிகவும் கருத்தோடு கவனத்தோடு சத்திய ஆவியானவரின் வழி நடத்துதலோடு நாம் நிறைவேற்ற இருக்கிறோம். சத்திய தேவ செய்தி என்பது உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை வைக்கப்பட்டது போல நம்முடைய இருதயங்களில் தெய்வமே புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை, ஜீவ வார்த்தையை எழுதி வைக்க இருக்கிறார். நம்முடைய தெய்வம் நமக்குள்ள எழுதுகிற ஜீவ வார்த்தைகள் நம்முடைய இருதயங்கள்ல ஆத்துமாவில பதிக்கப்படுமானால் இந்த வார்த்தை நமக்குள்ள இருந்து நம்மை நடத்தும். தேவனுடைய ஜீவ வார்த்தை நம்மை, நம்முடைய வாழ்வை நடத்தும் போது நாம் அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம்.
நாம் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோம் என்றால் அவர் நமக்கு சொந்த தேவனாகவும் இருக்கிறார். இந்த விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கும் உறுதிப்படுத்த சத்திய தேவ செய்தியை நாம கேட்க இருக்கிறோம். சத்திய தேவ செய்திக்கான தலைப்பு ஆவியின் கனியை குறித்த சத்தியம். அதுக்கான வசனங்களை குறிப்போம். கலாத்தியர் 5:22-23, எபேசியர் 5:9, எபிரேயர் 13:15. தலைப்பை எழுதி வசனங்களை குறிச்சுக்கிட்டோம் அப்படின்னா முதல் 2 வசனங்களை ஒருவரும் அடுத்த 2 வசனங்களை ஒருவரும் தேவ மகிமைக்காக வாசிக்க நாம் அதை கேட்போமா? ஆமென். அடுத்த வசனங்களை கேட்போம். ஆமென். 4 வசனங்கள் வாசிக்க நாம் கேட்டோம். இந்த 4 வசனங்களுக்குள் ஆவியின் கனி என்னவெல்லாம் என்பதை எழுதியிருக்கிறது. எழுதப்பட்ட ஆவியின் கனி 12ஆகவும் இருக்கிறது. அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா மாம்சத்தின் கிரியைகளை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை ஆவியின் கனியை கொடுத்து வாழ வைக்க தேவன் விரும்புகிறார். நம்ம எல்லாரும் மாம்சத்துலதான் இருக்கிறோம். நம்ம உடம்பு ஸ்டீல் பாடி கிடையாது. ஒரு ரோபோவை பாத்தீங்க அப்படின்னா அதுல ப்ரோக்ராமிங் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை ஆன் பண்ணா அந்த ப்ரோக்ராமிங் அதுக்குள்ள என்ன இருக்குதோ அதன்படிதான் அது என்ன பண்ணாம் செய்யும், இயங்கும். அதை ஒன்ன கூட்டாது ஒன்ன குறைக்காது, அது அப்படியே செய்யும். நீங்களும் நானும் ரோபோ மாதிரி மெஷின் கிடையாது. நீங்களும் நானும் சிந்தித்து செயல்பட வேண்டியவர்கள், செயல்படக்கூடியவர்கள். ஆனா மாம்சத்துல இருக்கிற நமக்குள்ள பிசாசு ஒரு ப்ரோக்ராமிங்க வச்சுட்டான். பிசாசு என்ன பண்ணிட்டான்? நமக்குள்ள ஒரு என்னென்னதை நம்ம செய்யணும் அப்படின்னு அவன் பிக்ஸ் பண்ணி வச்சுட்டான். என்னதான் நம்ம உலக வாழ்க்கையில அப்படியெல்லாம் செஞ்சு வாழ்ந்தாலும் மாம்சத்தின்படி வாழ்க்கையை நடத்தினாலும் தேவ ஜனமா சபைக்குள்ள வந்த பிறகும் அதை அப்படியே செய்து வாழ முடியாது. அதை அப்படியே செய்து வாழ கூடாது. மாம்சத்தின் கிரியைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ண முடியாது, நடத்தக்கூடாது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு பாட்டில்ல பால் ஊற்றி வைத்திருந்தோம் அப்படின்னா அதை திறந்து ஊத்துனா என்னதான் வரும்? பால் தான் வரும். விஷத்தை ஊத்தி வச்சு அதை திருப்பி கவுத்தா என்னதான் வரும்? விஷம் தான் வரும். இப்ப நமக்குள்ள ப்ரோக்ராமிங் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா மாம்சத்தின் கிரியைகள். சபைக்குள்ள வந்த பிறகு அது செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஆனா நமக்குள்ள அதானே இருக்கு. இப்ப நம்ம மாம்சத்தின் கிரியைகளை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்கும்போது விசுவாச பொறுத்தவரையில அதைதான் செய்யணும். தேவனை பொறுத்தவரையில் அதை நாம் செய்யக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மாம்சத்தின் கிரியைகளை தவிர்த்து நாம் என்ன நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஆவியின் கனியை வெளிப்படுத்தி வாழ வேண்டும். ஆவியின் கனிய தெய்வமே லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டாரு. கரெக்டா 12 சொல்லிட்டாரு. அந்த 12ல
நம்ம இது வரைக்கும் அன்புன்னு ஆரம்பிச்சு இச்சை அடக்கங்கிற கனிக்கு வந்துட்டோம். இச்சை அடக்கங்கிற கனிய நாம கொடுக்கணும். மாம்சத்துல இருக்கிறோம். மாம்சத்துல இருக்கிற நம்ம மாம்ச உடம்புல இச்சை இருக்கு. அந்த இச்சைய நடப்பிக்க பிசாசு பார்ப்போம். ஆனா அந்த இச்சைய நடப்பிக்காம இச்சை அடக்கத்தோட வாழ தேவன் விரும்புகிறார். நமக்கு ஆவி இருக்கு, நமக்கு ஆத்துமா இருக்கு, நமக்கு சரீரமும் இருக்கு. இச்சை அடக்கம் என்ற உடனே அதை ஏதோ ஒரு பகுதியில நினைக்காம, இச்சை அடக்கம் என்ற வார்த்தைக்கு 3 சாட்சியா முதல்ல ஆவியில இச்சை அடக்கம்னு சொல்லி நம்ம பிரசங்கத்தை கேட்டோம். இன்றைக்கு இச்சை அடக்கத்துல 2வது படியா, 2வது சாட்சியா, 2வது சத்தியமா ஆத்துமாவில் இச்சை அடக்கம். ஏதோ உபத்தலைப்பா எழுதிக்கிட்டு அதற்கான வசனங்களையும் குறித்து கொண்டு ஜெபித்து சத்திய தேவ செய்தி கேட்க இருக்கிறோம். வசனங்களை சொல்றேன், எழுதுங்க. அப்போஸ்தலர் 24:25, தீத்து 1:8, 1 யோவான் 2:16, மத்தேயு 5:28, நீதிமொழிகள் 6:25, பிரசங்கி 2:10, கடைசி வசனம் நீதிமொழிகள் 4:21. கண்களை மூடுவோமா? ஆவியின் கனியை குறித்த சத்தியம் என்னிடத்தில் நம்மிடத்தில் இச்சை அடக்கமாக ஆத்துமாவில் வெளிப்பட சத்திய தேவ செய்தியை நாம கேட்க போறோம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? சத்திய தகப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவர், உம்முடைய தெய்வீக நாமங்களை சத்திய தேவ செய்திக்காக துதிக்கிறோம். இம்மட்டும் எங்களுடைய இருதயங்களிலே ஆவியின் கனியை குறித்து ஒவ்வொன்றாக எழுதி வைக்கிறீரே. கூடா கோடி நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நித்திய காலங்களாக ராஜரீகம் பண்ணுகிறீர்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த சத்திய மார்க்க சபையிலே நீ ராஜரீகம் பண்ணுகிறீர். நாங்கள் தொழுது சேவிக்கிறோம். விசேஷமாக நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடியா எனக்குள் எங்களுக்குள் ஆவியின் கனியாகிய இச்சை அடக்கம் ஆத்துமாவில் உண்டாக என்னைக்கு நீ தந்திருக்கிற வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்களுக்குள்ள இருக்கிற அந்த இச்சை அடக்கத்துக்கான சத்திய எழுத்துக்களை, வார்த்தைகளை, வசனங்களை நாங்கள் கேட்டறிந்து எங்களுக்குள்ளாக நீர் நிரப்பி எழுதி வைக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியத்தை கருத்தா கவனமா கேட்கவும், சத்தியத்தின் மூலமாக அறிய வேண்டிய சத்திய அறிவை நாங்கள் அறியவும் ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படி செல்கிறோம். எங்களுக்குள்ளாக நிரப்பப்படுகிற சத்தியமானது எங்களுக்கு ஜீவனாக, வல்லமையாக, பட்டயமாக விளங்கி எங்களை ஞானேந்திரியம் உள்ளவர்களாய் மாற்றும். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவர் துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே. சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம் தேவனுடைய வார்த்தையினால் நமக்கு உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே,
ஆவியின் கனியாகிய இச்சையடக்கம் நமக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. நமக்கு தேவையான இச்சையடக்கம் நம்முடைய ஆத்துமாவிற்கு தேவையாக இருக்கு. நம்முடைய ஆத்துமாவில் இச்சையடக்கம் உருவானால், இச்சையடக்கம் வெளிப்பட்டால், இச்சையடக்கம் செயல்பட்டால் நம்முடைய ஆத்துமா தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதாக இருக்கும். நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு, நம்முடைய ஆத்துமாவை தயார்படுத்துவதற்கு இந்த சத்திய தேவ செய்தியை நாம கேட்க இருக்கிறோம். முதல் வசனமாக இருக்கிற அப்போஸ்தலர் 24:25 ஒருவர் வாசிக்க நம்ம எல்லாரும் கவனமா காதுல கேட்கிறோம், கண்கள்ல பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை நம்ம போன வாரமும் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கும் நம்ம மறுபடியும் வாசிக்க கேட்டது தப்பு இல்லை. இந்த வசனம் என்ன சொல்லுதுங்கிறத கவனிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் நியாய விசாரணைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறான். யாரு முன்னாலன்னு பார்க்கும்போது ஃபெலிக்ஸ்ங்கிற அதிபதிக்கு முன்னால நிறுத்தப்பட்டிருக்கிறான். இந்த அதிபதி நீ பேசுன்னு சொல்றாரு. பவுல் பேசுகிறான். அவன் பேசிக்கொண்டே வரும்போது நீதியை பற்றியும் பேசுகிறான், இச்சையடக்கத்தை பற்றியும் பேசுகிறான், இனி வரும் நியாய தீர்ப்பை பற்றியும் பேசுகிறான். இச்சையடக்கத்தை பத்தி பேசிட்டு நியாய தீர்ப்பை பத்தி பேசி இருக்கிறான். ரொம்ப முக்கியம். நியாய தீர்ப்பிலே நான் போய் நிற்கும் போது அங்கே நான் தப்பிக்கொள்ள வேண்டுமானால், அல்லது எனக்கு ஒரு நல்ல நியாய தீர்ப்பு உண்டாக வேண்டுமானால், இங்க பூமியில நான் எதோட வாழணும்? இச்சையடக்கத்தோட வாழணும். ரொம்ப முக்கியமான சத்தியம். பவுல் மெனக்கட்டு, எப்படிங்க? ஆமா, நம்ம சாதாரணமா பேசுவோம்ல, நான் மெனக்கட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ எங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம இயல்பா பேசுவோம். ஒரு அதிபதிக்கு முன்னால பேச வாய்ப்பு கிடைச்ச உடனே எப்படியாவது என்னைய காப்பாத்திருங்கன்னு அவன் காலில் விடல. உனக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு. நீ நியாயம் விசாரிக்கிற அதிபதியா இருந்தாலும் உனக்கு என்ன இருக்கு? நீயும் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கணும் அப்படின்னா உனக்கும் இச்சையடக்கம் வேணும் அப்படிங்கிற எவ்வளவு தைரியம் பாருங்க. வேற ஆச்சரியமா இருக்கு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் பவுலை எவ்வளவு அழகா உபயோகப்படுத்துறாரு பாருங்களேன். இந்த வசனத்துக்கு கீழே 1-2 வசனங்களை பின்னால வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இப்ப நம்ம எடுக்க வேண்டாம். இந்த வசனத்துக்கு கீழே 2-3 வசனங்களை பின்னால வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அந்த ஃபேலிக்ஸுக்குள்ள இச்சையடக்கம் இல்ல. ஃபேலிக்ஸ் கிட்ட என்ன இல்ல? ஆமா, நீ அதிபதியா உட்கார்ந்து இருக்கிற, இச்சையடக்கம் இல்லாம இருக்கிற. உனக்கு இச்சையடக்கம் தேவை. அவன் பார்த்தான், சரி நம்ம எதிர்பார்த்த விஷயம் யாருக்கிட்ட கிடைக்காது, பவுல்கிட்ட கிடையாது. அவன் என்ன நினைச்சான்? பவுல் ஏதோ கெஞ்சுவான், பெஸ்ட் கைவிட்டாலும் ஃபேலிக்ஸ் கைவிட மாட்டேன்னு நினைச்சு என் கையில காலில் விழுந்து எதையாவது கொடுத்து என்னைய காப்பாத்துங்கன்னு கலருவான் அப்படின்னு நினைச்சான். பாரு யாரு? தெய்வத்தை ஃபாலோ பண்றோம், தேவனுடைய ராஜ்யத்துல ஊழியம் செய்யலாம். அடிச்சு அடியில சொல்றான், இச்சையடக்கம் இல்ல ஃபெலிக்ஸ், ஜாக்கிரதை, இச்சையடக்கம் இல்லாம இருக்கிற, கவனமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்றான். அவன் பார்த்தா நீ போகலாம். அவனை என்ன சொல்லிட்டான்? போலாமா, நீ கிளம்புப்பா அப்படின்னு. ஆமா, பயம் வந்துருச்சு அவனுக்கு. போவ நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் சொல்லிவிடுவான் நாட்டுக்குவேன் அப்படின்னு, நீ கிளம்பு அப்படின்ட்டான். பயம் வந்துருச்சு அவனுக்கு. பயம் வர்றது பெருசு இல்லை, மனம் விரும்புதல் தான் பெரியது. இச்சையடக்கத்தை குறித்த பிரசங்கத்தை கேட்பது பெரிதல்ல,
இச்சை அடக்கம் உருவாவதுதான் நல்லது. நம்ம இச்சை அடக்கத்தை குறிச்சு பிரசங்கம் கேட்கிறோம். இதோ ஒரு கனியா, ஆவியின் கனியா பிரசங்கம் கேட்கிறோம். பிரசங்கம் கேட்கக்கூடிய நாம இச்சை அடக்கத்தை நம்மிடத்துல, நம்முடைய ஆத்துமாவிலே கொண்டு வருவதற்கான வழிகள் என்ன, அதைத்தான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஒரு பேங்க்கு போறோம், ஒரு லோனை வாங்கணும், எப்படியாவது யாரையாவது பிடிச்சு எதை வாங்கிடணும். இல்லைங்க உங்களுக்கு லோன் கிடைக்கிறது கஷ்டங்க சார், வேற ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க சார். சார் இப்படி ஏதாவது அப்படி ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சார். நான் என்ன சேர்த்தீங்க சொல்லுங்க சார், நான் செஞ்சுட்டு வரேன் சார். இல்லைங்க பாருங்க, அவங்க கொண்டு வந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு செட் ஆகாதுங்க, சான்ஸ் இல்லைங்க அப்படிம்பாங்க. சார் வேற ஏதாவது, இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் என்ன கேட்பாங்க, வேற ஏதாவது அப்படி எதுவுமே இல்லைங்க, பொட்டியை கட்டுங்கன்னு அனுப்பி விட்டாங்கன்னு வச்சுங்களேன், வேற பேங்க்குக்கு போவாங்க. ஒரு பேங்க் என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க, ஒவ்வொரு பேங்கா ஏறுவாங்க. இவங்களுக்கு எது குறிக்கோள், லோனு, காசு, பணம், இது குறிக்கோள். அதே மாதிரிதான் நம்ம பிரசங்கம் கேட்கிறோம்னா இச்சை அடக்கத்தை குறிச்சு என்ன கேட்கிறோம், பிரசங்கம் கேட்கிறோம். இச்சை அடக்கத்தை எப்படி நான் கொண்டு வரணும், எப்படியாவது நான் என்ன பண்ணிடணும், கொண்டு வந்துடணும். ஏன் கொண்டு வந்துடணும், அது ஃபைனல். நம்ம கிட்ட என்ன இருக்கு, இச்சை இருக்கு. இங்க இருக்கிற யாருமே என்கிட்ட இச்சை இல்லைன்னு என்ன பண்ண முடியாது, என்னால முடியாதுப்பா. நான் உண்மையை சொல்ல போனா உங்க எல்லார விட 7 மடங்கு இச்சை உள்ளவனாதான் என்னைய பாக்குறேன். நம்ம எல்லாத்தையுமே ஒருத்தரை விட ஒருத்தர் என்ன இருக்குது, அதிகமா இச்சைகள். அதான் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த குழந்தைங்க பாருங்க, சாப்பாடு தட்டுல கொண்டு போட்டு வச்சோன்னா அப்படியே அள்ளி இப்படியே பூசு. அது என்னதான் அள்ளி பூசினாலும் திருண்டுதான் உள்ள போகும், மீதி எங்க போகும், கீழே தான் போகும். ஆனா அதுக்கு அது அந்த விவரம் கிடையாது. உட எடுத்து வச்சுட்டு மீதி எடுத்து சாப்பிடலாங்கிறது கிடையாது. எது அதை அப்படி பண்ண வைக்குது, ஒரே கோழியை அறுத்த உடனே அம்புட்டு தங்க முட்டையை எடுத்துடலாம், ஒவ்வொரு முட்டையெல்லாம் போட விடுறது கிடையாது, ஒரே எப்படி அவ்வளவு. காரணம் என்ன, இச்சை. இன்னைக்கு என்கிட்ட இச்சை இல்லை, நம்மளால யாராலையும் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஆனா என்ன அப்படின்னா அந்த இச்சை வேலை செய்யற நேரத்தை கண்டுபிடிக்கணும். அங்கதான் விஷயமே இருக்குது. இச்சை வேலை செய்யற நேரம். இருட்டு வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம், லைட்டா போடுவோம். இச்சை உருவாகிற, வேலை செய்கிற நேரம் வரும்போது பயப்படக்கூடாது, உணர வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், இச்சையை அடக்குவதற்கு வழியை கண்டுபிடிக்கணும். ஃபேலிக்ஸ் அதை பண்ணல. அவன் தேவனுடைய புத்திரன் அல்ல, அவன் தேவ ஜனம் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன் அல்ல, அதனால அவன் பயந்தான். இப்ப நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களா இல்லையா, தேவ பிள்ளைகளா இல்லையா? இப்ப நம்ம பயப்படணுமா இல்ல உணரணுமா? எனக்கு இச்சை அடக்கம் தேவை, நமக்கு இச்சை அடக்கம் தேவை. ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இப்ப அடுத்த வசனம் வாசிக்க கேட்போம். தீத்து 1:8. இப்படி எழுதி இருக்குங்க. அதாவது யாரு அந்நியரை உபசரிக்கணும், நல்லவர் மேல பிரியம் உள்ளவனா இருக்கணும், தெரிந்த புத்தி உள்ளவனா இருக்கணும், நீதிமானா இருக்கணும், பரிசுத்தமானா இருக்கணும், இச்சை அடக்கவனா இருக்கணும். இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா சபையில மூப்பர் இப்படி எல்லாம் இருக்கணும்னு எழுதி இருக்கு. மூப்பர்னா ஊழியக்காரன். சபையில மூப்பர் ஊழியத்துல ஒரு பகுதியை செய்யறான். சபையில மூப்பனா ஊழியத்துல ஒரு பகுதியை நிறைவேற்றக்கூடியவன் கண்காணியா இருக்கிறான். கண்காணியா இருக்கிறவன் எப்படி இருக்கணும், ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் இப்படி போயிட்டு வர்றேங்க பாத்ரூம், கொஞ்சம் இந்த கடையை பாத்துக்கங்கன்னு ஒருத்தட்ட விட்டுட்டு போறோம்னு வச்சுக்கோங்க. அவர் திருப்பி வரும்போது கடையும் இருக்காது, ஆளும் இருக்காது. அவர் எப்படி கண்காணின்னு ஒத்துக்கிறது? சபையில ஒரு மேய்ப்பன், ஒரு ஊழியக்காரரு 4 ஆத்மாவை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் நைஸா போறாரு, 4 ஆத்மாவை பாக்குறாரு. அப்புறம் பார்த்தா மூப்பரையும் காணும், 4 ஆத்மாவையும் காணும். தனி சபை நடக்குது, அங்கங்க நடக்கலாம். இப்ப கண்காணியா இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கணும்? மூப்பர் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், விழுகிற காணிக்கையை பூரா யார் கொண்டு போறான்?
சர்ச்சில். அதில் ஒரு 1000 பேர் ஒதுக்கினா கூட பார்க்கும்போது நமக்கு கூட கிடைக்குமே அப்படின்னு இவர் என்ன பண்ணிடுறாரு, இச்சை அடக்கம் இல்லாம கால்குலேட் பண்ணிடுறாரு. தனிப்பட்ட முறையில போய் என்ன பண்ணிடுறாரு. சபையில நீ ஊழியக்காரனா உடன் ஊழியக்காரனா இருக்கிற அப்படின்னா உனக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும், இச்சை அடக்கம் இருக்கணும். நல்லது பாஸ்டர், நல்ல வேலை உங்களை பத்தியும் உங்க கூட இருக்கிறவங்களை பத்தியும் தான் எழுதியிருக்கேன், எங்களை பத்தி இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். சோ ஊழியக்காரனுக்கும் ஊழியத்துல இச்சை அடக்கம் தேவை. தேவ ஜனங்களுக்கு தேவனுக்கு முன்பாக அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நடத்த இச்சை அடக்கம் தேவை. எல்லாருக்கும் இச்சை அடக்கம் தேவை. பாருங்க, புறஜாதியானையும் விட்டு வைக்கல. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா புறஜாதியானுக்கு எதை சொல்றாரு, இச்சை அடக்கத்தை சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா பரிசுத்த ஆவியானவர் சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு சொல்றாரு. அது மட்டுமல்ல, சபைக்குள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சேர்த்து சொல்லுகிறார். இவன் அர்த்த அவசரம். நல்ல கவனிக்க. இச்சைகள் இச்சைகள் இச்சைகள்னு சொல்றோம். இச்சைகளுடைய எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா அது கணக்கே கிடையாது. இச்சைகளுடைய எண்ணிக்கைக்கு என்ன கிடையாது, 100, 1000, லட்சமா கணக்கு கிடையாதுங்க. இச்சைக்கு என்ன கிடையாது, கணக்கு கிடையாது. ஆனா அது எத்தனை இச்சைகள் இருந்தாலும் 3 இச்சைகளுக்கு கீழே தான் அது வேலை செய்யும். 1000 லட்சக்கணக்கில் இச்சை வரலாம், ஆனா கரெக்டா எத்தனைக்குள்ளதான் அது வேலை செய்யும், 3 இச்சைகளுக்குள்ளதான் வேலை செய்யும். அதுல ஒண்ணுதான் ஜீவனத்தின் பெருமை, அது ஆவியில இச்சையா இருக்கும், அதை அடக்கணும். கடந்த வார பிரசங்கத்துல கேட்டோம். 2 கண்களின் இச்சை. என்ன இச்சை? ஆமா, இந்த கண்களின் இச்சை வழியாதான் லட்ச 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 லட்சமான இச்சைகள் உள்ள வரும். இன்னைக்கு நம்ம ஆத்மாவில் இச்சை அடக்கங்கிற சத்தியத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, பிரசங்கமா கேட்கிறோம் அப்படின்னா, கண்களின் இச்சையை குறித்து பிரசங்கம் கேட்கிறோம். இந்த கண்களின் இச்சையை குறித்து நான் கேட்க வேண்டிய, அறிய வேண்டிய, உணர வேண்டிய, அடைய வேண்டிய சத்தியத்தை அடுத்த வசனத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அடுத்த வசனம் எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. அந்த வசனத்துல பார்க்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. மைண்ட்ல அண்டர்லைன் பண்ணிக்க. இந்த வசனத்தை யாரு சொல்றா அப்படின்னா இயேசு சொல்றார். யாரு சொல்றா? இயேசு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த பூமியில மனிதனா வந்து தேவனுடைய ராஜ்யத்துல வேலையை செஞ்சார். 3 வருடம் தான் அவர் அப்படி ஊழியத்தை ஆரம்பிச்சு உபதேசம் பண்ணும் போது அவர் சொல்லிக்கிட்டே வரக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு சொல்றார். குறிப்பா ஆண்களை பார்த்து சொல்றார். யார பார்த்து சொல்றாரு? புருஷமார பார்த்து சொல்றார். கொஞ்சம் கவனமா பிரசங்கத்தை கேளுங்க, பக்தியோட கேளுங்க. நமக்கு தேவையான சத்தியத்தை தெய்வம் பேசிக்கிட்டு வர்றார். ஒண்ணுக்கு மேல பொண்ணோட வாழ்ந்தது ஆண்கள் தான் அதிகம். எங்கேயோ சில பெண்கள் தான் 1க்கு மேல 2ஓட 3ஓட அப்படி வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அதிகமா 1க்கு மேல வாழ்றவங்க யாருதான்? ஆண்கள் தான். பொல்லாதவங்க. சோ ஆண்களை பற்றி இயேசு சொல்றாரு. பெண்களுக்கு இல்லீங்களா? பெண்களுக்கு இப்படி நீங்க போட்டுக்கங்க. சிறிய இச்சையோடு பார்க்கிறங்கிற இடத்துல புருஷனை அப்படி நீங்க போட்டுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தேவைதானே இச்சை அடக்கம். எனக்கும் தேவை, நமக்கும் தேவை, ஆணுக்கும் தேவை, பெண்ணுக்கும் தேவை. இது இல்லைன்னு சொல்ல முடியாது. இது இருக்கும். இத ஒழிச்சு செயல்படுத்துறது. ஆனா இத அடக்கி செயல்படுத்தணும். தன்னை ரொம்ப கவனமா வச்சுக்கணும். தன்னை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும்.
காலையில நம்ம கண்ணு முழிச்சதுல இருந்து ராத்திரி கண்ணை மூடி தூங்க போற வர புருஷன்மார்களா இருந்தா எத்தனையோ ஸ்திரீகளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். மனைவிமார்களா அதாவது பெண்களா இருந்தா எத்தனையோ புருஷன்மார்களை அல்லது ஆண்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். கொஞ்சம் கவனமா பிரசங்கத்தை கேளுங்க, எல்லாரும் கவனமா கேளுங்க. பாருங்க, 1,00,000 ஸ்திரீய வேணும்னாலும் நம்ம பார்க்கலாம், தப்பே இல்லை. 1,00,000 பெண்களை வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம், தப்பே இல்லை. 1,00,000 ஆண்களை வேணாலும் பெண்கள் பார்க்கலாம், தப்பே இல்லை. ஏன் 1 கோடி ஆண்களை கூட பெண்கள் பார்க்கலாம், தப்பு கிடையாது. 1 கோடி பெண்களை கூட ஆண்கள் பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனா எதோட பார்க்க கூடாது? அப்ப நான் பெண்களை ஸ்திரீய பார்க்க கூடாது, ஆணை பார்க்க கூடாதுன்னா கண்ணை மூடிட்டே தான் நடந்து போகணும். ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்க போறீங்க, ஒரு ஆண் போய் பொருளை வாங்க போறாரு, ஒரு பெண் அந்த கடையில இருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்குது. அங்க ஒரு 10 நிமிஷம் நிக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. அந்த 10 நிமிஷத்துல 10 நிமிஷமும் அந்த பெண்ணை பாருங்க, தப்பு இல்ல. ஒரு ஆண் கடை வச்சிருக்கிறாரு, அந்த ஆணை 10 நிமிஷமா நீங்க பார்க்க வாய்ப்பு கிடைக்குதா, பாருங்க, தப்பு இல்ல. ஆனால் எப்படி பார்க்கறது தான் தப்பு. நீங்க ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ கவனிச்சு பாருங்க, ஐ கான்டாக்ட் வச்சு உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா கொஞ்சமாவது அவங்களை என்ன பண்ணலாம், நம்பலாம், பேசலாம். உங்க கண்ணை பார்க்காம யாராவது பேசுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கு. நீங்களும் ஒருத்தர் கண்ணை பார்த்து பேச முடியாத நிலைமையில இருந்தீங்க அப்படின்னா உங்களையும் கொஞ்சம் எச்சரிக்கையா வச்சுக்கோங்க. கண்களை பத்தி நாம் அறிய வேண்டிய சத்தியம் ஏராளம் இருக்கு. இது ஒரு பெரிய டாபிக். கண்ணு வழியா பிசாசு நம்மள குற்றம் செய்ய வச்சிருவோம். கண்ணு வழியா பிசாசு நம்மள என்ன செய்ய வச்சிருவோம்? இப்படிப்பட்ட சட்டம் எல்லாம் அரசாங்கத்துல கிடையாது. நம்ம ஒருத்தரை பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, இச்சையோட பாக்குறோமா சாதாரணமா பாக்குறோமான்னு யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இச்சையோட பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்கிறாங்கிற சட்டம் மட்டும் நம்ம நாட்டுல இருந்துச்சுன்னா நம்ம நாட்டையே சிறைச்சாலையா கட்டி வச்சுக்க வேண்டியதான். சிறைச்சாலைக்குள்ளேயும் இந்த தப்ப பண்ணுவோம். நம்மளால அப்படிப்பட்ட ஆளு சிறைச்சாலைக்குள்ள மட்டும் இது நடக்க முடியாது இருக்குது, எல்லா இடத்துலயும் நடக்கதான் செய்யுது. சரி, விஷயத்துக்கு வருவோம். கண்கள்ல என்ன இருக்கு? இச்சை இருக்கு. அந்த இச்சைக்கு இடம் கொடுத்து அந்த இச்சைய அடக்காம ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஒரு நபர் பாக்குறாங்க அப்படின்னா இருதயத்தில் விபச்சாரம் நடக்கிறது. ஜாக்கிரதைங்க. ஒவ்வொரு செகண்டும் எப்படி வாழணும், எச்சரிக்கையா வாழ வேண்டும். நம்முடைய பார்வைய ரொம்ப கவனமா வச்சுக்கணும். நம்முடைய பார்வைய சுத்தமா வச்சுக்கணும். நம்முடைய பார்வைய இச்சை அடக்கத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, அந்த இச்சை அடக்கத்தை கொண்டு வருவதற்கான ரொம்ப அருமையான வார்த்தை அடுத்த வசனத்துல வரும். பாருங்களேன், அடுத்த வசனம். ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். ரொம்ப அருமையான வசனம். அழகுங்கிற வார்த்தை இருக்கா இல்லையா? நம்முடைய கண்கள் எதுல ஏமாறும் தெரியுமா? அழகுலதான் ஏமாறும். எத்தனை பொண்ணு போட்டோ காமிச்சாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாமா. ஏன்டா, ஏன் அந்த பிள்ளை 50,000 சம்பாதிக்கிறா, நீ 10,000 தாண்டா சம்பாதிக்கிற, உனக்கும் அவங்க பொண்ணு தரேன்னு சொல்றாங்கடா. சொல்லவே மாட்டான். நீங்க சொல்லிடுவீங்க, அவன் சொல்ல மாட்டான். அப்புறம் பாக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். பெண்ண அவசரம் அடிப்பான். அவசரம் இப்போதே கல்யாணமே வேண்டாம், எல்லாம் சொல்றான் அப்படின்னாவே இல்லங்க இருக்குன்னு அர்த்தம். நம்ம பிள்ளைங்க எல்லாம் அப்படி கிடையாது. நம்ம பிள்ளைங்க தான், பிள்ளைங்க தங்க சிஸ்டர், நம்ம பிள்ளைங்க எல்லாம் தங்கம் தங்கம். நம்ம தங்கம்னா நம்ம பிள்ளைய தங்கம். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஒரு பொண்ணு போட்டோ காட்டி அவன் போட்டோவே பாக்குறான்னா என்ன அர்த்தம்? அங்க அழகு இல்லைன்னு அர்த்தம். இந்த அழகு இருக்குதே, பயங்கரமான புழு, பயங்கரமான கண்ணி. ஆமா,
ஒருத்தனுடைய கண்ணை கெடுத்துரும். அதை விட வேடிக்கை என்ன தெரியுமா? சோப்பா இருந்தா அழகம். யாரையா சொன்னது? சோப்பா இருந்தா அழகம். அழகுக்கு இலக்கணமே தெரியாம இருக்கிறீங்க. சரி, எப்படியோ அது அவங்கவுங்க பாடு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அழகா இருக்கிறாங்களேன்னு பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வம்புல கொண்டு போய் விட்டுரும். அவள் அழகை இருதயத்துல என்ன பண்ணாத, செய்யாது. கண்ணுல முதல்ல இச்சை வரும், ரெண்டாவது கண்ணுல வர இச்சை அது எங்க போய் உட்காரும்? இருதயத்துல ஆத்துமால போய் உட்காரும். ஆத்துமால போய் இச்சை உட்கார்ந்துச்சு அப்படின்னா அந்த இச்சை அழகு வழியா தான் உள்ள வரும். பாரு, ஒரு பக்கம் பார்த்தா ஆர்த்தி சுரேஷ் மாதிரியே இருக்காண்டா. இப்ப பாரு, 10th மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணு கிடைக்கும் நான் நினைச்சு பார்க்க கூட இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவோம், சூப்பரா நான் நினைச்சதை விட அழகா எங்க அப்பா பாத்துட்டாருதான். அப்ப பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான், நினைச்சதை விட அதிகமா அழக போறேன். அழகு அழகு அழகுன்னு பாத்தீங்கள, அழுவா. சரி, விஷயத்துக்கு வருவோம். கண்ணுல எதை வச்சு நம்மளை இச்சை இழுக்கும் அப்படின்னா அழக வச்சுதான். அழகு குடும்பம் நடத்தாது. எது குடும்பம் நடத்தாது? அழகு குடும்பம் நடத்தாது. அழகு குடும்ப வாழ்க்கையை கெடுக்கும். அழகு ஒன்ன கெடுக்கும். அழகு உன்னுடைய பொது வாழ்க்கையை கெடுக்கும். சில பேர் பாருங்க, கடை ஓபன் பண்ணுவான். அந்த கடையில ஒரு ஆம்பளை பையனை வேலைக்கு வச்சு அவன் பொறுப்பா இருக்க மாட்டான்னு சொல்லி ஒரு பொம்பளை பிள்ளைய வேலைக்கு வைப்பான். அது 18 வயசுக்குள்ள. அது அவன் பார்வைக்கு கொஞ்சம் அழகா இருக்கும். அது அழகு இல்லையா, இப்ப நமக்கு பிரச்சனை இல்லை. அது அவன் பார்வைக்கு எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கடை எடுத்து மூடிடுவாங்க. அப்புறம் பேப்பர்ல வரும், கோயம்புத்தூரின் கண்டுபிடிப்பு. என்னது? இந்த கடை வச்சிருந்தவரு அந்த கடையில வேலை செஞ்ச பொண்ணோட என்ன ஆயிட்டாரு, கொண்டு போனோம். பேப்பர்ல பார்த்தோம். சரி, அப்படி கூட்டிட்டு போனவர் என்னன்னு பார்த்தா அவர் பையன் பிகாம் செகண்ட் இயர். பொண்ணுக்கு என்ன வயசு? அதுவும் அவர் பின்னாடி போகுது பாரு. அழகு எங்க வர கொண்டு போகுது. அழகு என்னவெல்லாம் பண்ண வைக்குது. அழகு கவிழ்த்து போடும். அழக கண்டு மயங்காதீங்க. எவ்வளவு அழகா இருந்தாலும் அத சீப்பா பாரு. எவ்வளவு அழகா இருந்தாலும் அதை எப்படி பார்க்கணும்? ரோடுகள்ல நடக்கும் போது ஒரு அழகான ஆணையோ ஒரு அழகான பெண்ணையோ பாக்குறீங்கன்னா இருக்கிறதுலயே சீப்பா அதுதான் என்ன பண்ணணும். சீப்பானா ரொம்ப சல்லுசா கிடைக்குது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. கேவலமா பாருங்கன்னு சொல்றேன். அழகா பார்க்கும்போது மனசுல என்ன வார்த்தை வரணும்? ஐயோ இது வீணானது, ஐயோ இது பயனற்றது, ஐயோ இது கெடுக்கக்கூடியது, ஐயோ இது ஆபத்தானது, ஐயோ இது அருவருக்க தகுந்தது. பாருங்க, பொண்ணு மாப்பிள்ள பார்த்தா கூட சாதாரணமா பார்த்து கட்டிக்கங்க. அழகெல்லாம் என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. அழகு சோறு போடாது, அழகு குடும்பம் நடத்தாது, அழகு ஆபத்து. நாளைக்கு உன்னைய காலுக்கு கீழே வச்சிரும். அடுத்த வசனம் பாருங்க. யாரு தெரியுமா எழுதி இருக்கிறது? தேசத்து ராஜா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு வழி நடத்தின ராஜா. இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் ஆண்டு வழி நடத்தினான். ஆனா இவன் கண்ண ஆண்டு வழி நடத்தல. அவன் சொல்றான், பெருமையா சொல்றான்ல, அடிபட்டு சொல்றான். அடிபட்ட பிறகு இந்த வசனம் எழுதியிருக்க, என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. எதை வேணாலும் பார்ப்பேன். இன்னைக்கு போனை கையில எடுத்தோம்னா போன்ல என்னென்னலாம் இருக்கு. எனக்கு அதெல்லாம் பேரை சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. நாளைக்கு உங்களுக்கு தெரியாத பேரா இருந்தா தேடி கண்டுபிடிச்சிடாதீங்க. கண்டது கிடையாது வருது. ரீல்ஸுங்கிறான், அப்புறம் என்ன ஷார்ட்ஸுங்கிறான், நிக்கருங்கிறான், என்னென்னமோ வலைத்தளங்கிறான். ஆமா, யூடியூப்ங்கிறான், பேஸ்புக்ங்கிறான், இன்ஸ்டாங்கிறான். இப்ப புதுசா என்ன வந்திருக்கு, எக்ஸ் வந்திருக்கா இல்லையா? என்னென்னமோ வந்து
ஸ்தோத்திரம். இன்னும் பல பெயர்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. பாஸ்டர் இதே வேலையா இருக்கீங்க. ஆமா, எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? கண்டுபிடிச்சாதானே சபையில சத்தியத்தோட நான் பேச முடியும். நேற்றுக்கு ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். ஒரு 20 வயசு பையன் ஒரு 30 வயசு பெண்ணுக்கு ஷார்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கான். என்ன எடுக்கிறது? ஷார்ட்ஸ் எப்படி எடுக்கிறது சொல்லி கொடுத்துருக்கான். எதுல போடுறதுக்கு? இன்ஸ்டாகிராம்ல. ஆமா, நீங்க ரொம்ப திறமையா இருக்கிறீங்க, எதை மறைக்கிறான்? அந்த பொண்ணு உண்மையிலேயே அழகா இருக்கு. அவன் என்ன சொல்றான்? உங்களுக்கு நல்ல திறமை இருக்கு, நீங்க வீடியோ ஷார்ட்ஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய லைக் வரும், நீங்க அதுல நிறைய என்ன பண்ணலாம், சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு இல்லைங்க. என்னன்னு பார்த்தா டூர் வந்தவங்க ஒரு மலைப்பகுதியில அவங்க வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோல பார்த்தா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் சண்டை போட்டுக்கிறாங்க. பிறகு பார்த்தா அந்த மலைப்பகுதியில அந்த பொண்ணு பணமா இருக்கு. யாருன்னு பார்த்தா, அக்கா அக்கா நீங்க திறமையா இருக்கிறீங்க, ஷார்ட்ஸ் போடுங்கன்னு சொன்னா பாருங்க. அவன் தான் இந்த வேலையை பண்ணு. ஆளை என்ன பண்ணிட்டான்? காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சா அங்க ஏகப்பட்ட குற்றம் நடந்திருக்கு, என்னென்னமோ தப்பு நடந்திருக்கு. எது இந்த வேலையை பண்ண வச்சது? கண்களின் இச்சை. கண்களின் இச்சை எது வழியா உள்ள வந்திருக்கு? அழகு. அழகை பார்த்து ஏமாந்துட்டான், கொலை பண்ணிட்டாங்க. அழகை பார்த்து என்னென்ன தப்பு பண்ணிட்டாங்க. இன்னைக்கும் நம்முடைய கண்ணு வழியா எதெல்லாம் உள்ள வருதோ அதெல்லாம் தடை பண்ணக்கூடிய அளவிற்கு விவரமாக மாற வேண்டும். ஷார்ட்ஸ் பாக்குறீங்களா? அதை நிப்பாட்டுங்க. நிப்பாட்டினா அதுக்கு என்ன அர்த்தம்? தடை பண்ணுங்க. ரீல்ஸ் பாக்குறீங்களா? அதை நிப்பாட்டுங்க, அதை தடை பண்ணுங்க. பேஸ்புக் பாக்குறீங்களா? அது இங்க பாருங்க, சில விஷயங்களை தடை பண்ண முடியாது. ஆனா எதை பார்க்கணுமோ அதை பாருங்க, எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்கணும். இப்ப ஒண்ணு இல்லைங்க, நல்ல விஷயத்த ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து அனுப்பி இருக்கிறாங்க, ஒரு பைபிள் வசனம் அனுப்பி இருக்கிறாங்க. ஷார்ட்ஸ் பார்க்காதீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பைபிள் வசனத்தை ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அனுப்பி இருக்கிறாங்க. இதை என்ன பண்ணணும் அர்த்தம் கிடையாது. பார்க்காதீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நல்லத பாருங்க, கெட்டதை என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. ஆனா ஒரு ரீல்ஸோ ஒரு ஷார்ட்ஸோ ஒரு 5-10 நிமிஷத்துக்கு மேல அதுல உட்கார்ந்து நோண்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க கண் என்ன பண்ணும்? தடையில்லாமல் பார்க்க ஆரம்பிக்கும். அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது அதுல இருக்கிறதான எச்சைக்குரிய விஷயங்கள் உங்க கண்ணு வழியா எங்க போய் சேரும்? உங்க ஆத்துமால இருதயத்துல போய் சேரும். அப்படி போகும்போது ஆத்துமா கெட்டு போகும், ஆத்துமா விபச்சாரம் பண்ணும், ஆத்துமா வக்கரமா மாறும், ஆத்துமா வன்மமா மாறும், ஆத்துமா கொடுமையா மாறும், ஆத்துமா மொத்தத்துல கெட்டு போகும். கண்ணை என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும். கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் தடை பண்ணவில்லை அப்படின்னு சொல்றான்ல. வாசிங்க அடுத்து தொடர்ந்து. அதுக்கப்புறம் கீழே உள்ள வசனங்கள்லாம் நீங்க எப்படி படிச்சு பாருங்க. இப்ப படிக்க நேரம் இல்லை. இங்க பாருங்க, அற்ப சந்தோஷம், அற்ப மகிழ்ச்சி. கண்கள்ல நீங்க உன்னை தடை பண்ணாம, எதெல்லாம் தடுக்கணுமோ அதெல்லாம் தடை பண்ணாம கண்கள் வழியா உள்ள இருதயத்துல கொண்டு போய் வச்சீங்க அப்படின்னா அது இருதயத்துல அற்ப சந்தோஷத்தை கொடுக்கும், அற்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் கண்டிப்பா ஆத்துமாவை குற்றப்படுத்தாம இருக்காது, குற்றம் உள்ளதா ஆக்காம இருக்கவே இருக்காது. வாலிப தம்பிமார்கள் தங்கைமார்கள் நல்லா கவனிங்க. கண்ணை என்ன பண்ணிக்கணும்? ரொம்ப கவனமா வச்சுக்கணும். கண்ணுல என்ன இருக்கு? இச்சை இருக்கு. அந்த இச்சை உங்க கண்களை ஆண்டு உங்க ஆத்துமாவை கெடுத்து உங்க ஆத்துமாவை கவிழ்த்து போடாம இருக்கணும் அப்படின்னா, உங்க கண்ணுல இருக்கிற இச்சைய அடக்கணும் அப்படின்னா அதற்கு தடை போடுங்கள். தம்பிங்களா, தங்கைகளா, சகோதரிமார்களா, சகோதரமார்களா, பெரியவங்களா, எல்லாருக்கும் தான் கண்ணுக்கு என்ன வேணும்? தடை வேணும்.
தடை என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. நல்லதை மட்டும் பார்ப்பேன். ஒண்ணு என்னதுங்க? நல்லதை மட்டும் பார்ப்பேன். 2 கெட்டதை பார்க்க மாட்டேன். 3 அளவுக்கு அதிகமான நேரம் பயன்படுத்த மாட்டேன். யூடியூபா இருக்கட்டும், பேஸ்புக்கா இருக்கட்டும், வேற எதுவா இருக்கட்டும், அளவுக்கு அதிகமா என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. நீ ஒரு வேலையா செல்போனை 1 மணி நேரம் உபயோகப்படுத்துறியா? பிரச்சனையே இல்ல. ஒரு வேலையானா அபிஷியலா உன்னுடைய ஒர்க்கா உன்னுடைய வேலையை யூஸ் பண்ண தப்பு இல்ல. இல்ல உனக்குன்னு முக்கியமா பிசினஸ்ல இல்ல உன்னை கான்டாக்ட் பண்ண வேண்டிய முக்கியமானவங்க உன் தேவைக்காக ஒரு வாட்ஸ்அப் அனுப்புறாங்க, ஒரு பேஸ்புக் லிங்க் ஏதோ ஒண்ணு அனுப்புறாங்க, இன்ஸ்டா அனுப்புறாங்க, அதை நீ பாரு. அது 1/2 மணி நேரம் பார்க்கணுமா, 1 மணி நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? தப்பு இல்ல. ஆனால் எதுவுமே இல்லாம நேரம் இருக்குன்னு சொல்லி நீ செல்போனையோ கம்ப்யூட்டரையோ எடுத்துக்கிட்டு யூடியூப் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அளவுக்கு அதிகமான நேரங்களை உபயோகப்படுத்தின அப்படின்னா உன் கண்கள் உன்னையும் அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமா அவைகளை என்ன பண்ண ஆரம்பிக்கும்? தைரியமா பேசுங்க, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தைரியமா பேசணும். நம்ம எல்லாத்தையுமே என்ன இருக்கு, ஆனா அதை என்ன செய்ய பழகணும், அடக்க பழகணும். இதெல்லாம் தான் அந்த ரூட்டு. நல்லதான் பார்ப்பேன், கெட்டதை பார்க்க மாட்டேன், அளவு கடந்து உபயோகப்படுத்த மாட்டேன். இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. யாராவது செல்போனை வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷமா அதுலயே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து நீங்க என்ன நினைக்காதீங்க, தப்பா நினைக்காது. அபிஷியலா கூட யூஸ் பண்ணலாம், அவசியமா கூட அதை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். சமையல சில நேரங்கள்ல இப்பெல்லாம் பாருங்க, எல்லாம் பைபிளை வச்சு செல்போன்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க செல்போன்ல பைபிளை பார்க்கல, வேற எதையோ பாக்குறாங்கன்னு அவசரப்பட்டு என்ன பண்ணிட கூடாது, தப்பா நினைச்சிடக்கூடாது. சோ அதனால இன்னைக்கு காலகட்டம் அப்படி மாறி போச்சு. தயவு செய்து அடுத்தவங்களை தப்பா நினைக்காது. செல்போனை ஒருத்தர் யூஸ் பண்றாங்கன்னா என்ன பாக்குறீங்க ரொம்ப நேரமா செல்போன்ல விசாரிங்க, கேளுங்க, தப்பு இல்ல. அதுவும் தாய் தாப்பை மாதிரி மிக முக்கியமா பிள்ளைகளை செல்போனை வச்சுட்டு 1/2 மணி நேரம் உட்காந்தானா போய் டக்குன்னு மண்டையில அடிக்கிறது அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு கண்காணிங்க. அவங்க சரியா செல்போனை உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னா விட்டுருங்க. ஆனா தப்பா செல்போனை கம்ப்யூட்டரை யூஸ் பண்றாங்க, கண்ணுல அதிகமா வச்சு இச்சைக்கு இடம் கொடுக்கறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இதை என்ன பண்ணுங்க, கண்டிங்க. இந்த வித்தியாசம் தெரியாம அவங்க நல்லதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நீங்க தெரியாம கண்டிச்சு விட்டீங்க அப்படின்னா அப்புறம் துணிஞ்சவங்க எதையும் பார்ப்பாங்க, கெட்டதையும் பார்க்க வாய்ப்பு இருக்குது. அதனால பெற்றோர் பெரியவர்கள் இந்த விஷயத்துல கவனமா இருங்க. சரிங்க, சாலமோனை போல நம்முடைய கண்களை சரியா உபயோகப்படுத்தாம இச்சித்ததெல்லாம் தடை பண்ணாம எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா கண்களின் இச்ச கண்கள் வழியா ஆத்துமால அதை கரபடுத்திடும். ஆத்துமா கரபடாம இருக்கணும் அப்படின்னா இச்சைகள் நம்முடைய கண்கள்ல வேலை செய்ய ஆரம்பித்த உடனேயே அதை என்ன பண்ணிடணும், தடை பண்ணி விட வேண்டும். தடை பண்ணி அதை ஆண்டு கொள்ள வேண்டும். சரி, டக்குன்னு ஒரு செகண்ட்ல ஏதோ பார்க்க கூடாத பாத்துட்டீங்க, இப்ப பார்த்த உடனே அது எங்க போயிடும், இதுல போயிடும். இப்ப போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண கூடாது, அதையே என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, இதுதான் அதை அடக்குறது, அதை தடை பண்றது. ஒரு தப்பான விஷயம், ஒரு போட்டோ ஒரு ஏதோ ஒண்ணு உள்ள போயிடுச்சு, அதை திரும்ப போய் எடுத்து பாக்குறது, அந்த மாதிரி மனசு என்ன பண்ண வச்சிரும், யோசிக்க வச்சிரும். தப்ப யோசிக்காத, தப்ப பார்க்காத, தப்ப பார்த்து அதுக்கு இடம் கொடுத்து அதுல சிக்கிறாத. தப்ப இச்சிக்கிற காரியங்களை அடக்கி ஆளக்கூடிய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பாஸ்டர் உங்ககிட்ட ஏதாவது இருக்குதுங்களா, சரிங்களா? சான்ஸே இல்லைங்க. வேற யாராவது தருவாங்களா பாஸ்டர்? இல்லைங்க. பெங்களூர் போனா, எருசலேம் போனா, நீ எங்க போனாலும் கிடைக்காது. அப்ப நான் என்னதான் செய்யணும் பாஸ்டர்? இப்படியே இச்சையோட போராடிட்டே இருக்கணுமா? கண்ணுல பாக்குறதெல்லாம் பார்க்காம இருக்க முடியுதே பாஸ்டர், என்ன செய்யறது? நீ செய்ய வேண்டியது என்னன்னா, நீதிமொழிகள் 4:21 எல்லாரும் எடுங்க. நீதிமொழிகள் 4:21 எல்லாரும் எடுத்தோமா? எல்லாரும் எடுத்தாச்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஒரு ஓசியானா சொல்லுவோம்.
ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். அவைகள் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை இருதயத்திலே ஆத்துமாவில் இச்சை அடக்குங்கிற தலைப்புல நாம எடுத்துக்கொண்ட வசனங்கள்ல பெரும்பகுதி கண்கள் எங்க வருதோ அங்கெல்லாம் என்ன வந்திருக்கு? இருதயம் வந்திருக்கு. கண்கள்ல இச்சை இருக்கு. அந்த இச்சை ஆத்துமால இருதயத்துக்குள்ள போகும். கண்கள்ல இருக்கிற இச்சை வெளியில பாக்குறதன் மூலமா கண்கள் சிக்கி அந்த வெளியே இருக்கிற காரியம் கண்கள் வழியா ஆத்மாவுக்குள்ள போய் ஆத்மாவுக்கு எடுத்துரும். இப்ப கண்கள்ல இருக்கிற இச்சையை எடுத்து போட முடியாது. கண்கள்ல இருக்கிற இச்சையை யாரும் என்ன பண்ண முடியாது? எடுத்து போட முடியாது. இப்ப பாருங்களேன், தொண்டையில சதை அப்படின்ன உடனே ஆபரேஷன் பண்ணி அந்த சதை என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துட்டாங்க. எங்கேயுமே கண்கள்ல இருக்கிற இச்சையை அறுவை சிகிச்சை பண்றதுக்கு டாக்டரே இல்ல. அதுக்கு ஒரு துறையும் இல்ல, மருத்துவனும் இல்ல. ஆனா நம்முடைய சத்தியம் பல்கலைக்கழகத்திலே அதற்கு துறையும் இருக்கிறது, மருத்துவரும் இருக்கிறார். ஸ்கூல் ஆஃப் மெடிசின் அப்படி ஒரு துறைய சத்தியம் பல்கலைக்கழகத்துல கத்தர ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுல ஹீலிங் கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸ்ல கண்களுக்கு இச்சை அடக்கத்தை கொடுக்கிற, கண்கள்ல இருக்கிற இச்சையை ஹீல் பண்ணுகிற ஒரு டாக்டர் இருக்கிறார். அந்த டாக்டர் யார் தெரியுமா? இயேசு மட்டும்தான் அதுக்கு ஹீல் கொடுக்க முடியும். யாரும் அந்த இச்சையை கண்கள்ல இருந்து எடுத்து போட முடியாது. கண்கள்ல இருக்கிற இச்சை இருந்துகிட்டேதான் இருக்கும். அந்த இச்சை வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த இச்சையை அடக்குவதற்கான மருந்து இருக்குது. அந்த மருந்து தான் அவைகள். அவைகள் என்பது வார்த்தைய வசனத்தை குறிக்கும். வார்த்தைகளை வசனங்களை இச்சை ஆரம்பிக்கும் போது கொண்டு போய் கண்ணுல போடு அப்படின்னா என்ன? கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் கண்ணுல எதை பாரு? வேத வார்த்தைகளை வசனங்களை கண்ணுல பாரு. வசனம் சொல்லுது பாருங்க, உன் கண்கள் பிரியாது இருப்பதாக. நேரம் கிடைச்சா வாலிப தம்பிமார்கள், வாலிப தங்கைமார்கள் பைபிளை எடுங்க. ஒண்ணு செல்போன்ல இருந்தாலும் பைபிளை எடுங்க. தந்தை எப்போதும் கொண்டு போய் எதிர வைங்க, வேதத்துல வைங்க. ஒண்ணு இல்லைங்க, எவ்வளவு குப்பையில கண்ணுல பார்த்து உள்ள கொண்டு போறோம். அந்த குப்பை வேலை செய்யுமா? வேலை செய்யாது. பயங்கரமா நம்மளை கெடுத்துரும். ஆமா, நம்மள நார வச்சிரும். இந்த மாதிரி நம்ம கெட்டு போய் நாரி போகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்ணு எப்ப பார்த்தாலும் எதை பார்த்துக்கிட்டே இருக்கணும்? பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்முடைய மேய்ப்பர் சைமன் தினம் ஏதாவது ஒரு வசனத்தை போடுவாரு. அப்புறம் நம்முடைய சகோதரர் ரூபன் சார்லஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா 4 வசனம் போடுவார். டெய்லி போடுவார். ப்ளூ பேக்ரவுண்ட்ல போடுவார். பார்த்து வாசிக்க நல்லா இருக்கும். டெய்லி போடுவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய சகோதரர் ஜீராக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் நினைக்கிறேன், என்னன்னு எனக்கு தெரியல, அவர் டெய்லி படிக்கிற அந்த பேசேஜ்ல இருந்து எடுத்து போடுவாரு. நான் தெரியல, அப்படியே ஒரு 5-6 வசனங்களை அப்படி செலக்ட் பண்ணி போடுவார். பாருங்களேன், 3ஆம் வசனம், 7ஆம் வசனம், 9ஆம் வசனம், 12ஆம் வசனம் அழகா செலக்ட் பண்ணி என்ன பண்ணிடுவாரு, அப்படியே அழகா போடுவார். ஒரு பேசேஜ் மாதிரி இருக்கும், ஒரு கண்டென்ட் மாதிரி இருக்கும், ரொம்ப அருமையா போடுவார். தினம் அந்த கண்களை கொண்டு போய் எங்க வைக்கிறாங்க, அவன் தவறாம போடுவார். சில பேர் எப்படி தெரியுமா, இன்னொரு வாட்ஸ்அப் தளத்துல எங்கேயோ ஒரு வசனம் வந்திருக்கும், இவர் அப்படியே ஒரு ஃபார்வர்டு. இவர் வசனத்துல எதை வைக்கிறதே கிடையாது. இவருன்னா இங்க இருக்கிறவர் இல்லைங்க, நான் சொல்றேன். ஃபார்வர்டு அடிச்சு விட்டுறது. வசனத்துல கண்ணை வைக்கிறதே கிடையாது. யாருக்கு அனுப்புறாராம்? சபையின் ஜனங்களுக்கு அனுப்புறாராம். இவருக்கு வேண்டாமா? உருப்படவே உருப்படாது. நீ உன் ஆத்துமா நல்லா இருக்கணும் அப்படின்னா, இச்சையில சிக்காம இருக்கணும் அப்படின்னா, உன் ஆத்துமா விபச்சாரம், கொலை, வன்மம் இதெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா, உன் கண்கள்ல இருக்கிற இச்சைய அடக்கிறதுக்கு உன் கண்களை தினந்தோறும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்திலே பிரியாமல் வைக்க வேண்டும். வச்சு பாரு, வச்சு பாரு. நாக்குல ஒரு சொட்டு தேனை வச்சன்னா நாக்கு எப்படி இருக்கும்? இனிப்பு சுவையா இருக்கும்.
நீ தேனை வச்சா நீ தண்ணியை தூக்கி நாக்கில வச்சுக்கிட்டு இனிக்கலையேன்னு சொல்லக்கூடாது. கண்டதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியலையேன்னு சொல்லக்கூடாது. நீ கண்டதை பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது. பாருங்களேன், சில பேர் எப்படி தெரியுமா, ரோட்ல எதையாவது அழகா ஒரு பொண்ணை பார்த்து வீட்டுக்கு வந்துருவான். மனைவி கிட்ட மூஞ்ச பார்த்தே பேச மாட்டான். செவுட்ட பார்த்து பேசுறேன், ஏன் மூஞ்ச பார்த்து? ஆமா, மூஞ்சி அப்படியே ரதி மாதிரி இருக்குது. பார்த்தாவே ஏன்டா பாக்குறோம், அப்புறம் எதுக்கு கட்டிக்கிட்டா, என் தலையெழுத்து. வீட்டுல என்னமோ ரோட்ல யாரையோ பார்த்துட்டு வந்துருவான். அது பிசாசு அனுப்புன பாக்குறோம்னு எங்களுக்கு தெரியாது. அதை பார்த்துட்டு வந்து அன்னைக்கு போற அதையே நினைச்சிருப்பாங்க, பேய் பிடிச்ச மாதிரியே உட்கார்ந்து இருப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டாங்க, பொண்ணு பாக்குறீங்க, அந்த பொண்ணை பார்த்துருந்தா அந்த பொண்ணை கிடையாது. ஐயோ, தயவு செய்து அழகான பொண்ணு அழகான மாப்பிள்ள நினைக்கவே நினைக்காதீங்க. மாப்பிள்ள கருப்பா இருக்கிறான், குண்டா இருக்கிறான், இப்படி இருக்கிறான், எதையுமே என்ன பண்ணாத பார்க்காத. சாப்பா இருக்கிறான் கருப்பா ஆக மாட்டானா? ஆவானா? அவரு மெலிசா இருக்கிறேன் குண்டாவானா இல்லையா? குண்டா இருக்கிறேன் மெலிசாவானா இல்லையா? எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் தேவனுக்காக நீ குடும்பம் நடத்தணும். கண்ணு ஏமாத்திரும். பாருங்க, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசம் வந்து ஆலோசனை கேளுங்க. இந்த சபையில ஆலோசனை கொடுக்கறதுக்குன்னே ஆட்கள் இருக்கிறாங்க. என் மனசுல சீராக்க முடிவு பண்ணிருக்கிறேன். விசுவாசிகள ஒருத்தர சீராக்க முடிவு பண்ணிருக்கிறேன். ஊழியக்காரங்க நம்ம போவாஸ் ஐயா இருக்கிறாரு, நம்ம பாஸ்டர் சைமன் ஐயா இருக்கிறாரு. இது என்ன அப்படின்னா, நம்ம சபையில பின்னால வந்து ஆலோசனை சொல்றதுக்குன்னே சொல்லி ஆட்கள் எழும்பணும். கல்யாணம் பண்ணிட்டாரா இல்லையா சீராக? பண்ணிட்டார்ல, அவருக்கு பல நாட்கள் என்ன பண்ணணும், நிறைய புதுசா கல்யாணம் பண்ண போறவங்களுக்கு அதை சந்தித்து எடுத்து ஆலோசனை. ஒரு நாள் தூங்கிட்டே இருக்கும் போதே ஆவியான எனக்கு உணர்ந்துறாரு, மரியாதையா சீராக ஞாபகம் வச்சுக்க, அவர் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு அவர் ஒரு ஆளு. எனக்கு உள்ளத்துல உணர்ந்து சொல்லணும், பாசி என்ன பத்தினா ஏதாவது இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை குறிச்சும் கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னு லிஸ்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். அது பிரசங்கம் வரும்போது வெளிப்படுத்துவார். நம்ம இருக்கிற எல்லாருமே ஆண்டவருக்காக வேலை செய்யும். ஒட்டு மொத்தத்துல நம்ம கண்ணு எதை பார்த்துக்கிட்டே இருக்கணும்? யூடியூப், கம்ப்யூட்டரு, பேஸ்புக்கு, இன்ஸ்டா, எக்ஸ், இதெல்லாம் பார்க்க கூடாது. இதெல்லாம் என்ன பண்ண கூடாது? பார்க்க கூடாது. என்னோட கண்கள், இங்க பாருங்க, இந்த பாயிண்டோட நான் முடிக்க போறேன், நேரமாவே. இது ரொம்ப முக்கியமான மெசேஜ். என்னுடைய கண்கள் காலையில கண்ணு முடிச்சதுல இருந்து ராத்திரி கண்ணு மூடும் போது அதிகமா நான் எதை பார்த்தேன் அப்படின்னு நம்ம பரிசோதிச்சோம்னா அது என்னுடைய தேவனுடைய வார்த்தை, வசனம். அல்லேலூயா. இது கொஞ்சம் கஷ்டம், ஆனா இதை எப்படியாவது என்ன பண்ணிடணும், கொண்டு வந்துடும். இதுல என்ன வேடிக்கை தெரியுமா, காலையில பைபிள் எடுத்து வச்சு படிப்பான். எத்தனை மணிக்கு? விடிய ஆலம்பரம் 11 மணிக்கு. ஆமா, பைபிள் படிப்பாங்க. சில பேர் விடிய ஆலம்பரம் படிப்பாங்க, அது கிருபை. ஆனா பொதுவா நான் சொல்றேன், காலையில அதிகாலையில 11 மணிக்கு படிக்கிறாங்களா, 11:05க்கு நீ என்ன படிச்சேன்னு கேட்டு பாருங்க. அவங்க படிச்சது பிலிப்பேரா இருக்கும். அதான் சொல்லுவாங்க பாருங்க, கொலோசேயர்ல வந்து ஏசாயால கொலோசேயர்ல ஏதோ ஒண்ணு படிச்சேனே அப்படிம்பாங்க. என்னது? கிறிஸ்து எனக்கு மரணம், சாவு எனக்கு நஷ்டம். இவ்வளவுதான். அது எவ்வளவு பெரிய வசனம் பாருங்க. ஏசாயால படிச்சேம்பாங்க. இவ்வளவுதான். நம்ம பாருங்க, நீ கண்ணை வந்து வேதத்துல வச்சு பாக்குற, கண்ணு வழியா வசனம் எங்க போயிடணும்? இருதயத்துக்கு போயிடணும். இப்ப நாள் முழுவதும் எதுல பாக்கணும்? இருதயத்துல பாக்கணும். அப்ப அதிகமா நீ பாக்குறது எதையா இருக்கணும்? வேத வசனமா இருக்கணும். என்னை பொறுத்த வரையில நீங்க வந்து ஒரு நாளைக்கு 100 வசனம் கண்ணுல பாக்கணும்லாம் கட்டாயம் இல்லைங்க. பாருங்க, நான் சொல்றத கவனிங்க. குறைஞ்சது 2 அல்லது 3 வசனத்தை கண்ணுல பாருங்க. எத்தனை வசனம்? 2 அல்லது 3 வசனத்தை கண்ணுல பாருங்க. 2 அல்லது 3 வசனத்தை கண்ணுல பாக்குறோம். ஆனா அந்த 2-3 வசனங்கள்ல 21 ரகசியங்களை ஆத்துமாவை பார்க்கணும். எத்தனை ரகசியம்?
உதாரணம் காட்டுறேன் பாருங்க. மத்தேயு 5:28 எல்லாரும் எடுங்க. எடுத்தாச்சுங்களா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். ஒரு ஸ்திரீ என்ன எழுதியிருக்கு? இப்ப அந்த ஸ்திரீல ஒரு 3 ரகசியத்தை பார்க்கணும். எப்படி பார்க்கலாம் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஸ்திரீக்கு 3 ரகசியம் சொல்லுங்க. இப்ப நான் ஒரு ஸ்திரீக்கே 21 ரகசியம் சொல்லிருக்கேன். எப்படி வந்தாலும் சொல்லுங்க. ஒரு ஸ்திரீக்கு அது கேரக்டர் தானே. கேரக்டர் வந்தோம்னா முதல்ல ஆவி, ஆத்துமா, சரீரம். அப்படி ஒரு 3 ரகசியம் இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. எடுங்க நீங்க. அடுத்து பாருங்களேன், என்ன வார்த்தை இருக்கு? இச்சை. இச்சை உடனே எத்தனை கொண்டு வரணும்? 3 இச்சையை கொண்டு வரணும். இப்ப 6 வந்துருச்சுங்களா? அடுத்து பாருங்க, பார்க்கிற பார்வை. பார்வை என்ன? கண்ணு. எத்தனை கண்ணு நமக்கு? 3 ஜோடி கண்கள். அப்ப எத்தனை ஜோடி கண்களை கணக்கு எடுத்துக்கிறோம்? 3 ஜோடி கண்களை கணக்கு. இப்ப என்னாச்சு? 9 வந்துருச்சா? அடுத்து பாருங்க, இருதயம். வருதா இல்லையா? இருதயம் என்ன? ஆத்துமா. அதுக்குள்ள 3 வரணும். சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ள வந்தா போதும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? இருதயம் வந்து எத்தனை விஷயம் வந்துடும்? 3 விஷயம் வந்துடும். இப்ப 12 விஷயம் வந்துருச்சுங்களா? போதுங்க. இப்படி ஒரு வசனத்திலே எத்தனை கண்டுபிடிக்கலாம்? 21 காரியங்கள். மத்தேயு 5:28 போட்டு மனசுல வச்சு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் எது அடங்கும்? அதை விட்டுட்டு அந்த பொண்ணை பாத்தியா, சில மாதிரி இருந்துச்சு, அந்த ஆளை பாத்தியா, அந்த பையனை பாத்தியா, ஐயோ சாக்லேட் பாய் மாதிரி இருக்கான், அப்படியே வாயில போட்டு சுவைத்து விடலாம், இதே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. சண்டை வரும்போதுதான் சொல்றது, எங்க அப்பா அப்பவே சொன்னாரு, எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க. நீ கண்டது கிடையாது நினைக்காத. ஒரு வசனம்னாலும், 2 வசனம்னாலும், 3 வசனம்னாலும், காலையில ஒரு வசனத்தை கண்ணுல வை, மத்தியானம் ஒரு வசனத்தை கண்ணுல வை, ராத்திரி ஒரு வசனத்தை கண்ணுல வை. 3 வசனத்தையும் இருதயத்துல கொண்டு போ. அதை விட்டு உன் இருதயம் பிரியாம இருக்கிறதுக்கு உன் இருதயத்துல அந்த வசனத்தை காத்துக்கொள். காலையில கண்ணை வச்சிட்டியா? காலையில இருந்து மதியானம் வர அந்த வசனத்தை இருதயத்துல காத்து கொண்டு அதையே நினைச்சுக்கிட்டு மதியானத்தை கொண்டு போய் கண்ணை வை. மதியானத்துல இருந்து ராத்திரி வர அந்த வசனத்தை அவன் இருதயத்துல வைத்து காத்து கொண்டு அதையே நினைச்சுக்கிட்டு. ராத்திரி பாக்குறியா? தூங்குற வர அதே நினை. தூக்கத்துல கூட அந்த வசனம் உனக்குள்ள என்ன பண்ணும்? ஓடும். நம்ம என்ன சிந்தையா இருக்கிறோமோ அதுதான் என்ன வரும், கனவுல கூட வருங்க. அப்ப நாள் பூரா நம்ம இருதயத்துல ஓட வேண்டியது என்னதான்? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய சத்தியம். அதுதான் என் கண்களில் இருக்கிற இச்சைகளை அடக்கி ஆளும். எனக்குள்ள அப்போது என் கண்களிலே இச்சை அடக்கம் வேலை செய்யும். பாஸ்டர், என்னால அப்படி நடக்க முடியலையே பாஸ்டர். நீ செய்ய வேண்டியதை செய்ய. செஞ்சா உன்னால என்ன பண்ண முடியும்? உடனே முடியாது. ஆனா ஒரு காலகட்டத்திலே சாலமோனை போல நாம் எழுதி வைக்க மாட்டோம். நான் நம்முடைய வாழ்க்கையை இச்சை அடக்கத்தோடு வாழ்ந்திருப்போம். எல்லாரும் எழுதி நிற்கலாமா? நம்முடைய கண்களை மூடலாமா? கேட்ட சத்திய தேவ செய்திய நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற நாம கண்டுபிடிக்க வேண்டிய காரியங்கள் என்ன? நாம மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் என்ன? மனம் திரும்பின அடிப்படையிலே நான் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? எல்லாரும் எழுப்பி நிக்கணும். எல்லாரும் கண்களை மூடணும். எல்லாரும் கேட்ட சத்திய தேவ செய்தியினுடைய ஒவ்வொரு வசனத்தையும் அடிகட்டுமா இருதயத்துல கொண்டு வரணும். குறிப்பா வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள், தங்கைமார்கள் எல்லாரும் கருத்தா கவனிங்க. நம்ம இப்ப மனம் திரும்ப போறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அதிபதிக்கு முன்னால நின்று அவன் பிரசங்கம் பண்ணும்போது அதிபதி கிட்ட இருந்த இச்சை அடக்கத்தை கண்டுபிடிச்சு இச்சை அடக்கத்தை பத்தி பேசுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் சபையில கண்காணிக்கு மூப்பருக்கு
நிருபத்துல எழுதும் போது நீ இச்சை அடக்கம் உள்ளவனா இருக்கணும்னு எழுதி இருக்கிறான். குரு ஜாதியா இருந்தாலும் சரி, தேவ ஜனமா இருந்தாலும் சரி, நித்தியத்திற்குள்ளே பிரவேசிக்க நியாய தீர்ப்புல போய் நின்றுதான் ஆகணும். எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு. நியாய தீர்ப்புல நான் குற்றவாளியா நியாயம் தீர்க்கப்படணுமா, இல்ல குற்றமற்றவனா நியாயம் தீர்க்கப்படணுமா? உங்களையும் என்னையும் குற்றங்களை செய்ய வைப்பதற்கு பிசாசு ஆதாரமா இச்சைகளை வைத்திருக்கிறார். அவன் நமக்குள், ஒவ்வொரு மனிதனுக்குள் வைத்திருக்கிற இச்சைகளில் ஒன்றுதான் கண்களின் இச்சை. நம்ம எல்லாருடைய கண்கள்லயுமே இச்சை இருக்கு. அது கண்கள்ல இருக்கிறதுனால அத கண்களின் இச்சைன்னு வேதம் சொல்லுது. இந்த கண்களின் இச்சை கண்கள்ல இருந்து அது ஆத்துமாவிற்குள்ள போய் அது ஆத்துமாவை கெடுத்து அந்த ஆத்துமாவை அக்கிரமம் உள்ளதா மாற்றுகிறது. கண்கள்ல இருக்கிற இச்சை எப்ப தூண்டி விடப்படும், எப்ப ஆக்டிவேட் ஆகும், எப்ப இயங்கும் அப்படின்னா, நம்முடைய கண்கள் அழகு சம்பந்தப்பட்ட அழகோடு தொடர்புடைய ஒரு நபரையோ ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ பார்க்கும் போது தூண்டப்படும். இன்னைக்கு அழகா நான் எதையெல்லாம் பார்க்கிறேன், அப்படி அழகா நான் எதையெல்லாம் பார்த்தாலும் அது என் கண்களை இச்சிக்கிறதா மாற்றும், என் கண்கள் வழியா என்னைய இழுக்கும் அப்படிங்கிறத நாம உணர்த்தப்படணும். அழகை பொறுத்த வரையில வேதம் வீண் சொல்லுது. ஏன்னா அந்த அழகுக்குள்ள இச்சை மறைஞ்சிருக்குது. அந்த அழகுக்குள்ள மறைஞ்சிருக்கிற இச்சை என் கண்களை கெடுக்கும், என் கண்களை மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும். அப்படி நான் பார்க்கும் போது அதன் வழியா என் பார்வை கெட்டு என் ஆத்மாவை கெடுக்கும். என் கண்கள்ல இருக்கிற அந்த இச்சை என்னை கெடுக்காதபடிக்கு, என் கண்கள்ல இருக்கிற இச்சைய நான் ஆளுகை செய்து அடக்கும்படிக்கு தேவனுடைய ராஜ்யத்துல நான் வாழ்க்கை நடத்துறேன். சாலமன் சொல்றான், என் கண்கள் கண்டவைகளில் ஒன்றையும் தடை பண்ணவில்லைன்னு சொல்றானே, அது என் இருதயத்துக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை கொடுத்துச்சுன்னு சொல்றானே, இது எனக்கு பலனா வந்துச்சுன்னு சொல்றான். ஒருவேளை சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறதற்கு இச்சையை நான் பார்க்கலாம்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னா அது அற்ப சந்தோஷமா இருக்கும், அது அற்ப மகிழ்ச்சியா இருக்கும். அது ஒட்டு மொத்தத்துல என் ஆத்துமாவை கெடுத்து போடக்கூடியதா இருக்கும். என் ஆத்துமாவை கெடுக்கிற இந்த கண்களின் இச்சைய நான் வேலை செய்ய விடாம இருக்கணும் அப்படின்னா, அதுல என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு வர்றேன் அப்படின்னா, அதனால என் ஆத்மாவை கெடுத்து விபச்சாரம் உள்ளதா, பகை உள்ளதா, வன்கண் உள்ளதா, அத வன்மம் உள்ளதா, அத கொடுமை உள்ளதா, அத கொலைபாதகத்துக்குரியதா, அதை நான் கெடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு நான் மனம் திரும்பணும். என் கண்ணை அதிகமா வேதத்துல வைக்கணும், என் கண்ணை அதிகமா வார்த்தையில, தேவனுடைய வார்த்தையில, தேவனுடைய வசனங்கள்ல வைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நான் மனம் திரும்புறேன். அதிகமா செல்போன் பார்த்தது போதும், அதிகமா வீடியோ பார்த்தது போதும், அதிகமா கண்களை கெடுக்கிற காட்சிகளுக்கு இடம் கொடுத்தது போதும். இது என் வாழ்க்கையில டெய்லி லைஃப்ல அந்தி சந்தி மத்தியான 3 வேளைகள்ல என் கண்கள் வேதத்தை விட்டு பிரியாம இருக்க நான் இன்னைக்கு மனம் திரும்ப போறேன். இப்படி மனம் திரும்பி நல்ல தீர்மானம் எடுத்து இந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில அபியாசம் பண்ண, இச்சையை அடக்கத்துக்குரியவர்களா, கண்கள்ல இருக்கிற அந்த இச்சையை அடக்கி வாழக்கூடியவர்களா மாற நம்மளை ஒப்புவிடுகலாமா? நம்மளை ஒப்புவிடுகிறோம் அப்படின்னா நம்முடைய மேய்ப்பர் சைமன் அவர்கள் ஜெபிப்பார். எல்லாரும் தாழ்த்துவோம். சத்திய பரிசுத்த ஆவியானுடைய துணையோட இந்த நேரத்துல முழக்கி பார்க்கிறோம். ஆமாண்டவரே, ஆவியின் கனியை குறித்த சத்தியத்தை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தி வருகிறீரே. இச்சை அடக்கம் என்ற சத்தியத்தை எங்களுடைய இருதயத்தில் எழுதினமைக்காக நன்றி செலுத்துகிறோம். பவுல் ஆண்டவரே இச்சை அடக்கத்தை குறித்து பேசும் பொழுது பயம் அடைந்தது போல எங்களுடைய வாழ்க்கையை நீ சபையில ஆண்டவரை இச்சை அடக்கத்தை குறித்து
பேசும்பொழுது நாங்கள் மனம் திரும்பி கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேவனுக்கு உகந்த ஜனமாக நாங்கள் ஆமென். வாழ்வதற்கான கிருபை அளிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே சபையில ஊழியக்காரனை வைத்திருக்கீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்குள்ள இச்சை அடக்கம் காணப்படும் கர்த்தாவே. ஆமென். ஆண்டவரே இச்சை அடக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்து அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வேலைகளை செய்ய ஸ்தோத்திரம். எங்களுக்கு கிருபை அளிக்கும்படி கிருபை ஆட்சேபிக்கிறோம். அளிக்கும்படி கர்த்தாவே, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனோ அவரோடு கூட விபச்சாரம் செய்து ஆயுள் ஏய். இருக்கிறபடி கர்த்தாவே எங்களுடைய பார்வை எங்கள் வாழ்க்கையில இச்சை நாங்கள் பார்க்கிற பார்வையை கர்த்தாவே வேண்டாம். இச்சை அடக்கத்தோடு பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. உங்களுடைய கிருபையை எங்களுக்கு கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தாவே கண்கள் இச்சையை எங்களை விட்டு விலக்கும்படியாக ஸ்தோத்திரம். கண்கள் இச்சையை எங்களை விட்டு தூரமாக்கும்படியாக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவனுக்கு விரோதமான குற்றம் என்று உணர்ந்து ஆண்டவரே அல்லேலூயா. தேவனுக்கு மகிமையாக வாழத்தக்கதான ஸ்தோத்திரம். கிருபை அளிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே ஒரு அழகெல்லாம் வீண் என்று சொல்லப்பட்டது. ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அந்த அழகை குறித்து ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலே கர்த்தாவே சிந்தித்துக் கொண்டு இராத அல்லேலூயா. ஆண்டவரே அதை அற்பமாக எண்ணத்தக்கதாக அல்லேலூயா. அந்த இருக்கும் குணத்தை எங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்க உம்முடைய சனமாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம் நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே. ஆமென். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைய வாழ்க்கையில அந்தி சந்தி மதியான வேலையில ஆண்டவரே உடைய வார்த்தையை எங்கள் கண்களை வைத்து ஸ்தோத்திரம். அவைகள் எங்களை விட்டு பிரியாது இருக்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய வார்த்தை உடைய இருதயத்திலே காத்துக்கொள்ள ஸ்தோத்திரம். இதன் மூலமாக நாங்கள் இச்சை அடக்கத்துக்குரியவர்களாக வாழ ஏய். கிருபை அளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே நீ செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஆவியானுடைய துணையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.